லோன் போட்டு வீடு வாங்கலாங்க. லோன் போடுறதுக்கான சரியான நேரமாவும் இருக்குங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கனால வீடு சம்பந்தப்பட்டது ஏற்கனவே கட்டின வீடு, ஏற்கனவே இருந்த வீட்டை ரினோவேஷன் பண்றது போன்ற அமைப்புகள்லாம் நல்லா இருக்குங்க. அடுத்து வண்டி வாகனத்தை கொஞ்சம் பழுது நீக்கி செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க. வண்டி வாகனத்துல ரொம்ப அக்கறையுடன் செயல்படுறது நல்லது. அதே மாதிரி காரு வண்டி வாகனத்துல ஓட்டையில நீங்க கவனமா இருக்கிறது நல்லது. டிரான்ஸ்போர்ட் டிராவல் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கவங்க, டிரைவிங் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கவங்க கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லதுங்க. உணவு சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசைக்கு அப்புறம் மிக ஏற்றமான மாதமா அமைகிறது, எந்த மாற்றமும் இல்லைங்க. ஐடி சம்பந்தப்பட்ட தொழில இருக்கவங்களுக்கு சிறு தடைகள் வந்து விலகுங்க. வெளிநாடு செல்ல காத்திருக்கவங்க, வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு இந்த மாசம் நல்ல மாசமா இருக்குங்க. அந்த தை 5ஆம் தேதிக்கு மேல வெளிநாட்டுல நல்ல அமைப்பும், வெளிநாட்டுல இருக்க வேலை கிடைச்சவங்களுக்கு வெளிநாடு செல்றதுக்கான மிக யோகமான நேரமா இந்த மாசம் அமைகிறது, எந்த மாற்றமும் இல்லைங்க. அப்புறம் இந்த டீச்சிங் தொழில் இருக்கவங்களுக்கு சூப்பரா இருக்கும். இந்த மாசம் வந்து ஆசிரியர் தொழில், இந்த ஆசிரியர் தொழில் இருக்கவங்களுக்கு மிக சிறந்த மாசமா அமைகிறது, எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி மருத்துவ துறையில இருக்கவங்க, டாக்டரு, மருத்துவத்துல மார்க்கெட்டிங்ல இருக்கவங்க, மருந்து சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த மாசம் மிக சிறந்த மாசமா அமையுங்க. எண்ணெய் சம்பந்தப்பட்ட பிசினஸ், பெட்ரோல் டீசல் வியாபாரம் செய்யறவங்களுக்கு சிறிது இறக்கத்துக்கு அப்புறம் ஏற்றம் கொடுக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையுங்க. உஷாரா இருக்கிறது நல்லது. நாளில் அர்த்தாஷ்டம சனிங்கிறனால நம்ம, அதாவது அர்த்தாஷ்டம சனிங்கிறது அஷ்டம சனியில பாதி. நமக்கு கூட பழகுறவங்க எல்லாத்துட்டையுமே வேலையாட்கள், தொழில்ல வேலையில இருக்கவங்களோட உஷாரா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. காரணம் காரியமின்றி யாருக்கு உதவாதீங்க. உதவுறது மூலமா ஏற்கனவே கடந்த வருடங்கள்ல ரொம்ப ஏமாந்துட்டீங்க. இனிமே அந்த ஏமாற்றத்தை குறைக்கிறதுக்கான அமைப்பு இப்ப அதை யூட்டிலைஸ் அந்த அந்த அனுபவத்தை இப்ப யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் மிக ஏற்றமான மாதம், எந்த மாற்றமும் இல்லைங்க. தனுசு மூல நட்சத்திரக்காரங்கள் மூலம் 1, 2, 3, 4 ஆகிய பாதங்களுக்கு மிக சிறந்த மாதமா அமையும். ஏன்னா உங்க ராசி அதிபதி, நட்சத்திர அதிபதி வந்து கேது 9ஆம் வீட்டுல இருக்கிறதுனால இந்த மாதம் மிக யோகமான மாதமா அமைகிறது, எந்த மாற்றமும் இல்லை. பூராடம் சுக்கிர நட்சத்திரம், சுக்கிரனுக்கும் நல்ல மாதம். ஏன்னா சுக்கிரன் வந்து தனி வீட்டுல இருந்தாலும் கூட செவ்வாய் உச்சமாய் இருக்கிறது, உச்ச வீட்டுல சுக்கிரன் இருக்கிறது மிக சிறந்த அமைப்பாங்க. உத்திராடம் ஆகிய 3 நட்சத்திரங்களுமே இந்த மாசம் மிக சிறந்த அமைப்பா இருக்குங்க. தை 5ஆம் தேதிக்கு அப்புறத்துல இருந்து மிக ஏற்றமிதமாக அமைதிகளை எந்த மாற்றமும் இல்லை. மேலும் நீங்க வழிபாடு வேண்டிய தெய்வம் விநாயகர் மற்றும் சிவன் கோயில் சனிக்கிழமை வழிபாடு செய்வது மிக ஏற்றத்தை கொடுக்குங்க.